ஜெர்மனியில் லாயர் பவேரியாவை சேர்ந்த 23 வயதான யுவதி ஒருவர் தனது விமான டிக்கெட்டை மீண்டும் முன்பதிவு செய்ய முயன்றபோது 2500 யூரோக்களை இழந்தார். போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் அவர் விமான நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை எண்ணை ஆன்லைனில் தேடியுள்ளார். துரதிருஷ்டவசமாக அவருக்கு ஒரு போலி தொலைபேசி இலக்கம் கிடைத்தது. அந்த எண்ணுக்கு அழைத்த போது மோசடிக்காரர் ஒருவர் பதில் அளித்துள்ளார். அவர் குறித்த பெண்ணின் கையடக்க தொலைபேசிக்கான அணுகலை பெற்று அதன் மூலம் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்துள்ளார். இதனை சேவை ஹாட்லைன் மோசடி என போலீசார் கூறுகின்றனர். அவர்கள் இப்போது இந்த மோசடி தொடர்பில் விசாரணை நடத்தி வருகின்றனர். அத்துடன் அதிகாரப்பூர்வ விமான நிறுவனம் அல்லது முன்பதிவு வலைத்தளங்களை மட்டுமே பயன்படுத்துமாறு மக்களை அவர்கள் எச்சரிக்கின்றனர். இதற்கமைய ஆன்லைன் விளம்பரங்கள் அல்லது தெரியாத இணைப்புகளில் இருந்து வரும் தொலைபேசி எண்களை மக்கள் நம்பக்கூடாது. உங்கள் முன்பதிவில் மாற்றங்களை செய்ய எப்போதும் உங்கள் சொந்த வாடிக்கையாளர் கணக்கில் உள்நுழையுங்கள். யாராவது உங்கள் தொலைபேசியில் அல்லது கணினிக்கு தொலைதூர அணுகலை கேட்டால் உடனடியாக அழைப்பை துண்டித்து விடுங்கள். அதன் பின்னர் உங்கள் இணைய இணைப்பை அணைத்துவிட்டு வங்கியை தொடர்பு கொண்டு உங்களது கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளதா என்பதை விரைவாக சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.